யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் 2 இளைஞர் குழுக்களுக்கு இடையில வாள்வெட்டு தாக்குதல் நடந்திருக்கு. இதை தடுக்க போன போலீசார் மீதும் அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முற்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நேற்றைய தினம் நெடுந்தீவு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனியார் விருந்தகத்தில் தான் நடந்திருக்கு. அந்த தனியார் விருந்தகத்தில் இருக்கக்கூடிய மதுபான சாலையில் ஒரு இளைஞர் குழு மதுபானம் அருந்திட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வெளியிலிருந்து வந்த ஒரு இளைஞர் குழு அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்பட்டு வெளியிலிருந்து வந்த அந்த இளைஞர் குழு அந்த மதுபான சாலையில இருந்த இளைஞர் குழு மேல வாள்வெட்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இந்த வாள்வெட்டு தாக்குதல்ல 2 இளைஞர்கள் மீது முகத்திலையும் தலையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அவங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் அந்த வாள்வெட்டு தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சித்த போது அந்த வாள்வெட்டை மேற்கொண்ட அந்த இளைஞர் குழு போலீசார் மேலேயும் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் அவங்கள கைது செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது எல்லாருமே தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரை மட்டும் போலீசார் கைது செய்து இப்ப நெடுந்தீவு போலீஸ் நிலையத்துல தடுத்து வைத்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த தனியார் விருந்தகத்துல இதுக்கு முதல்ல இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த 2 இளைஞர் குழுக்களுக்கு இடையில காணப்பட்ட தனிப்பட்ட விரோதமா இல்ல வேற எதுவும் வாய் தர்க்கமா, எதனால இந்த வாள்வெட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்றது தொடர்பா போலீசார் இப்ப விசாரணைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்துல இந்த வாள்வெட்டை மேற்கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிய அந்த குழுவினர் வீதியில செல்லும் போது வீதியில சென்ற பொதுமக்களை அச்சுறுத்துற வகையில நடந்துகிட்டதா போலீசார் இப்போ தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க.